அப்போ சமைக்கிறதுக்கு மழையான மழை பெஞ்சு கிடக்கு. மக்களுக்கு பூரா ஒரே காய்ச்ச மண்டையடிஞ்சு பூராருக்கும் டானிக்கே மாத்திரை இதுக்கத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு கிடக்கிறது. என்ன பண்ணுறீங்க? இந்த மழை வந்தாலும் வந்துச்சு, வெயில் அடிச்சுன்னா வெயில் அடிக்குதுன்னு வெகுண்டு எழுதுறோம். மழை வந்துச்சுன்னா என்னப்பா என்னப்பா சமைக்க நீங்கள் சொல்லுங்கப்பா. ஒரே இருட்டப்பா கிடக்கு. பூரியா? பூரி வேணுமாம்ல நண்டுக்கு? 3 பேர் காய்ச்சி அடிச்சு போய் கிடைக்கல. பூரி எடுத்து நண்டு பூரி வேணுமாப்பா? என்ன ஏசுநாதர் மாதிரி வெள்ளை உழுவை ஏற்றுறேன். என்னப்பா இங்கே வருங்க சார்ந்து இப்படி இருக்கு போச்சு. ஏதோ ஒரு கோளாறு ஆகுது. போனுக்கும் கோளாறு நிலை வரும் இருக்குல்ல. ஏங்க குடும்பத்துக்கே உடம்பு முடியலை, யாருமே பதில் பேசுகிறாங்கல்ல. நான் மட்டும்தான் இதில் தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். காய்ச்சல் இருக்கு. அன்னைக்கு இது பிறந்த நாள் கொண்டாடினோம்லங்க. பிறந்த நாள் கொண்டாடினதுலேருந்து அம்புடு வெதும் காய்ச்சல். நண்டுக்கு அன்னைக்கு காய்ச்சல் அடிச்சுதான் இன்றைக்கி தான் லேசாக சித்த காய்ச்சல் இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரி தான் போய்கிட்டு இருக்கோம். மழை வேற விட்டு பெய்யுது. மழை பெய்ய வெயில் அடிக்க. ஏங்க என்ன சமைக்கப்பா? எதையாவது சமைச்சு விடுவா. என் மூளைக்கு தோணுதையா சமைக்க. நான் ஒரு கூறு கட்டவளே, எதுக்கு வேலை கம்மியாக இருக்கு அதை சமைப்பேன். அத்தாடி முட்டியெல்லாம் வலிக்குது. என்னத்தா சொல்லுங்க, என்ன சமைக்கிறது? ஒரு வாரம் ஆச்சுங்க என் சிம்மாப்பெல்லாம் வேலைக்கு போய். ஒரு வாரமாக போகலை. அந்த பிறந்தநாள் கொண்டாடின பாருங்க, அதுலேருந்து போகலை வேலைக்கே. வீட்டில் தான் இருக்கான். எல்லோரும் வீட்டில் தான் கிடக்கான். என்னண்டே தெரியலையே. பூராமே காய்ச்சலான காய்ச்சல். நான் தான் இப்படி ஓடிக்கிட்டு நடந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு திடுறேன். என்னத்தையும் சமையல் பண்ணலான்னு பார்த்தா என்ன சமைக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. 50 பேரும் உட்காந்துருக்காங்க. மழையை ரசிச்சுக்கிட்டு வெயில் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கல. மழையில் உட்காந்துருக்கலாம் அப்படி. அப்புறம் காய்ச்சல் வளர்க்கும். நல்லா இப்படி இது பண்ணி உட்காருங்க. என்ன மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கியாச்சு பாப்பா? ஏமாண்டு என்னை அதுகிட்ட கிளம்பிட்டார். சரி, அவருக்கு உட முடியல. அவர்கிட்ட போய் என்னத்தை பேச்சு நம்மளுக்கு வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம், போய் சமையலாச்சும் பண்ணுவோம். என்ன ஏமாண்டு இருக்கு? என்ன சமையல்னு சொன்னால் நான் பாட்டுக்கு சமைப்பில்ல. சாப்பிடாம இருக்க புரியல. வேறதம்மா பூரி கேட்குறாடா. டே நீ போய் பூரி மாவு வாங்கிட்டு வா. மானசாவுக்கு பூரியை போட்டு விட்றேன். உங்களுக்கு நீங்களும் பூரி சாப்பிட்றீங்களா? ஏங்க ஏன்னா தானே மாதிரியே சொல்றீங்க. இதை செய்யுமா இப்படி செய்யுமா இப்படி செஞ்சு கொடுமா. இது செஞ்சு கொடுல வேணாம் எனக்கு. எது நசன்றா? ஏதோ உடம்பு முடியல, வாய்க்கு ருசியானது எது உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கப்பா, நான் செஞ்சு தரேன்டா. ஏன்ப்பா இப்படிலாம் இப்போ இருக்கிய? மாதிரியே இல்லை சிம்மாப்பா. நீங்கள் நல்லா பாசமாக பேசுவீங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் வெடுக்குன்னு பேசுறீங்க. உடம்பு முடியலன்னா இதை தான் செஞ்சு கொடுமான்னு சொன்னான்னா என்னண்டே தெரியலை. சே, எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. முதல்ல நல்லா பாசமாக பேசுவார். இப்போ என்னண்டே தெரியல, வெடுக்குன்னு பேசுகிறாரு. எதுக்குல அப்படி பேசுறாரு அப்பா? வீட்டில் தான் ஆள் இருக்கான். வெளியிலேயே இப்படி கிடக்க முடியுமாக்கா? அடிக்கிற வெயில் காத்தா என்னண்டு. அதில் போடுறதுக்கு பதிலாக அந்த ட்ரம்மில் போடலாம்ல. அந்த ட்ரம்முக்குள்ள விட்ட பக்கமாக இருக்குல்ல சின்னப்பா. நீங்களே எதுக்கு விட்டு கேட்குறீங்க? சண்டைக்காரிட்ட மாதிரியே பேச மாட்டேன்ட்டு ஓடுறாரு. என்னவா சண்டைக்காரவை பார்த்தாத்தே இப்படி ஒதுங்கி ஓடுவா. அது மாதிரி ஓடுறாரு. சரி வாங்க, நம்ம போய் என்ன தெரிஞ்சாமல் இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறது நம்ம ஒரு குத்தந்தேன். சரிம்மா, நீனு இப்படித்தானா? ஏதோ காய்ச்ச மாட்டேடி அடித்தா நான் என்ன பண்ணுறது? காய்ச்ச அடி மாட்டேடியை நானாக உருவாக்கி விடுறேன். எனக்கு தான் முட்டி வலிக்குது, கால் கையெல்லாம் வலிக்குது, நோகுது. என்னமோ போங்க, வாழ்க்கையில் என்னத்தையோ வாழ்கிறோம். வாழ வரைக்கும் வாழ வேண்டியது. இதில் இடையில காசு பணம் கௌரவம் என்னென்னமோ இது இடையில வந்து சேர்ந்துடும். இப்போ என்ன சமைக்கன்னு கேட்டோம்டா, இப்படி இதை சமமா அதை சமமா இல்லையா, வாய்க்கு நல்லா இல்லைம்மா அப்படின்னு எதையாச்சும் சொல்கிறாரு. அவத்தியில் இப்படித்தான் பண்ணுவார். அதே என்ன சமைக்கிறதுன்னு நான் கேட்டேன்.
பூரி பூரி போப்பு ஏப்போ போப்பு மாவு வாங்கிட்டு வாப்போ பூரி டவடக்குன்னு போட்டு விட்ரு ஓடுப்பு. ஓயாமல் அனுப்பலையா? ஒரு பூரி மாவு மட்டும் வாங்கிட்டு வா. பூரி மாவு மட்டும் வாங்கிட்டு உருளைக்கிழங்கு கிடக்கு வெங்காயம் கிடக்கு நான் வேக போட்டு அதை குருமா வைக்கிறேன். ஓடு 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 ஓடியா. அதுக்கு லேட்டாச்சுன்னா அதுக்கும் கற்றுவார் ஆத்தா மக்கள். காசு சாப்பாடு வாங்கி என்கிட்ட அந்த காசு இருக்கு. ஏங்க ஏங்க காசு இல்லையா? காசில் நம்பர் போயிருச்சுன்னா போய் எங்கே ஊது காசு சம்பாதிக்கிறது? வேலைக்கு போல தானே காசு இருக்கும். இந்த வாரம் வேலைக்கே உழவங்க. வாடா தம்பி டே சர்மா வாப்பா நான் தரேன். இருட்டா கிடக்கு இருங்க மக்களே, காசு எடுத்து கொடுத்துட்டு வரேன். சமைப்போம் ஓடியாங்க. என்ன தொலைச்சி கொடுத்தாலும் சரி நம்ம எதுவுமே திங்கக்கூடாது வைக்கக்கூடாது. ஒரு கிலோ மாம்பழம் கூட வாங்கினா கத்துறது. என்னத்துக்கு எம்புட்டு மாம்பழம் வாங்குறேன் அம்புட்டு மாம்பழம் வாங்குறேன். எம்புட்டு உழைச்சி கொடு கும்பலை எம்புட்டு சிக்கனமாக வாழு. அதை குறை சொல்கிற ஆம்பளை தான் எப்போவுமே எங்கேயுமே எகனையுமே. அதில் சீமா மட்டும் விடுபட்டு வரல, அவரும் அப்படியே மாதிரி தான். என்னன்னு ஏன் சிக்கனமாக இருந்தாலும் சரி எதையாவது குறை சொல்ல வந்துடுவார். என்னை குறை சொல்கிறதே பழக்கமாக வச்சுக்கிட்டு கிடக்காது. என்ன பண்ண சொல்றீ? உங்கள்கிட்ட தான் உங்கள்கிட்ட தான் புலம்பிட்டு என் புலம்பி தவிச்சிட்டு வேற என்ன செய்யறது? பொம்பளைக்கு புலம்புறத தவிர வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அது மட்டும்தான் பண்ண முடியும். ஏதோ உழைக்கிறா, கடையை போடுறா வடையை போடுறா, மாம்பழம் 1 கிலோ 2 கிலோ பிடிக்குதா தின்னுட்டு போகிறா அப்படின்ட்டு இருக்கிறது. எத்தனை கிலோ வாங்குறேன் எத்தனை கிலோ இத்தனை கிலோ இதுக்கு தேவையா? நான்லாம் திங்கிறேன் அத்தனை கிலோவும். நீங்களா திங்கிறிய? எத்தனை கிலோ வாங்கினாலும் திங்கிறேன். 10 கிலோ வாங்கினாலும் திங்க போகிறேன். நான் வேஸ்ட்டாக போட்டா அடியே வாங்குற வேஸ்ட்டாக போடுறேன். அதை கொஞ்சமாக வாங்கினான்னு அப்படின்னு சொல்லிட்டா நியாயமான வார்த்தை என்ன? நம்ம திங்கிறோம். சோறை கூட திங்காமல் அந்த பழத்தை தான் திம்பேங்க. மாம்பழத்தை 3 கிலோ 100 ரூபான்னு ஓட்டேன். 1 கிலோ 30 ரூபா. அப்போ விழுகுது போகிறாயா அப்படி விழுகுது. அதை வாங்கிட்டு வந்தோம்ட்டு இங்கிட்டு பார்த்தேன். இங்கிட்ட கிலோ 50 ரூபா விட்டுருந்தேன். 1.5 கிலோ 100 ரூபாண்டு. 1.5 கிலோ 100 ரூபாய்க்கும் 3 கிலோ 100 ரூபாய்க்கும் எம்பிட்டு இருக்குது. அப்போ பரவாயில்லையத்தா கூட 1 கிலோ வாங்கி போட்டுக்கிறோம்ட்டு வாங்கி போட்டு புலம்புல ஒரே புலம்புல பார்த்துக்கோங்க. எம்பிடுத்தே வாங்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காராக்க வேறு நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க உன்னைய மாதிரிலாம் நான் வேலை பார்த்து சம்பாரித்து சாமான் வாங்கணும்டா அவ்வளவுதான். காசே கொடுக்க மாட்டேன் வீட்டுக்கார்ட்ட. என் கையில் வச்சுக்கிடுவேன். என் கையில் வச்சுக்கிட்டு போய் அங்கிட்டு போ முடிஞ்சதை பார்த்துக்கேன்ட்டு நான் பாட்டுக்கு பார்ப்பேன் அப்படின்றாங்க அந்த அக்கா. இவரையும் வச்சுக்கிட்டே தான் நம்ம 10 ரூபா 20 ரூபா இதுக்கு கூட கையேந்திரப்படுது. அதே நிலமை முனியம்ம நிலமை. நம்ப மாட்டேங்க. வாய் பேசுகிற உங்கள்கிட்ட வாய் பேசி எடுத்துடுற நீ தான் அப்படி இருக்க அப்படின்னு பேச வந்துடுவீங்க. பொய் பேசி எடுத்துடுறேன். அதே இருக்காரு கேளு. அவரை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். அந்த அக்கா சொன்ன அக்காவும் பார்ப்பாங்க வீடியோ. அவங்க சொல்கிறாங்க ஏன் சீமாப்பா அவங்களும் சீமாப்பா தான் சொல்லுவாங்க. ஏன் சீமாப்பா பானு உழைக்குது வாங்கி சாப்பிட்டு போகுது. ஒரே தான் அதுக்கு அளவு தேனா. அளவுண்டா என்ன? திங்கிறதுக்கு என்ன அளவு? 3 கிலோ மாம்பழத்தையும் வெட்டியாக்கி பழுக்க போட்டு குளோண்டு ஆக்கி கீழே தூக்கி போட்டோம்னா அப்போ சொல்லலாம் இதே கொஞ்சமாக வாங்கலாம்லம்மா. ஏம்மா அப்படி வாங்கி இப்படி வெட்டி ஆக்குறது? என்ன மக்களே நான் சொல்கிறது? சீமாப்பாக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. கேட்டுக்கிட்டே தான் கிடக்காது. குறை சொல்லணுன்றதுக்காக சொல்ல கிடையாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. உழைக்கிற மக்கள் தின்னுட்டு போகிறாங்கன்னு இருக்கணும். 10 ரூபா காசாக இருந்தாலும் புருஷனை எதிர்பார்த்தே வாழ்ந்துச்சு மக்களே. 100 தேசத்துக்கு போனோன்னா கையில் காசு எடுக்க மாட்டேன். இப்போ பார்த்து எங்கள் அம்மாலாம் நீலாம் ஒரு பொம்பளைட்டு அது என்ன சின்ன பிள்ளை தெரிய பிள்ளையே பக்கத்தில் வச்சுருக்க சீமா ஒரு சோழியை வெளியில் ஓடிடுது அவசரத்துக்கு. நீ ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு முட்டாய் கேட்குது ஒரு முறுக்கு கேட்குது. வாங்கி கொடுக்க காசு வேணாமா கையில்? நல்லா அப்படியாவே புருஷன் வச்சுருக்கட்டும் வேணாம்ன்றல. நீ கையில் 10 ரூபாய் எடுத்துகிட்டு வரதில் என்ன குத்தம்ன்றே அப்படின்னு அம்மா திட்டுச்சு. அதுலேருந்து ஏன் பார்த்துக்குங்க இப்போ ஒரு 100 ரூபாய் எடுத்து சட்டைக்குள்ளே வச்சுக்கிடுவேன். ஜாக்கெட்டுக்குள்ளே. அவர் சொல்கிறது ரைட்டு. இந்த ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வர இருங்கம்மான்ட்டு ஓடிடுறாரு. நம்ம பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம். ஒரு மிட்டாய் விற்கிற ஒரு ஆள் வந்து இப்படி மிட்டாய் விற்கிது. ஒரு ஐஸ் விற்கிற ஆள் வந்து ஐஸ் விற்கிது. அதை பார்த்துக்கிட்டு எனக்கு ஐஸ் வாங்கி கொடுன்னு நண்டு கத்தோம். அப்போ கையில் காசு இருக்காது. கையில் காசு இருக்காதுன்னு சொன்னால் ஆனால் அக்கம் பக்கம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க?
இந்த பொம்பளை ஒரு 10 வயசு வாங்கி கொடுக்காம அழுகு விடுதத்தான்னு நான் நினைப்பேன். அப்படின்னு அம்மா சொல்கிறது கரெக்டு. அப்படி நடந்துச்சு. அப்படி நடந்ததுக்கப்புறம் அம்மா சொல்கிறது கரெக்டு தேண்டு இப்போ ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு போய் மக்கள். இதே என் நிலமை. ஆமாம், என்னமோ வாங்க பூமியில் பிறந்துட்டோம். இருக்க வரைக்கும் என்னத்தையே திண்டு உண்டு வாழ்ந்துட்டு போகுங்க. ஆனால் ஒரு காலமும் புருஷனுக்கு அடிமையாக இருக்கன்னு மட்டும் நினைக்க மாட்டேன். அந்த அக்கா அப்படி தான் சொல்லிச்சு. சண்டைக்கு வந்த அக்கா நாங்கள் வழக்கடிக்கிறத பார்த்துட்டு, நாங்கள் 2 பேரும் வழக்கடிக்கிறத பார்த்துட்டு, என்ன சிம்மாப்பா நான் மட்டும் பானுமதி மாரி இப்படி வேலை பார்த்து இது பண்ணண்ட ஒத்த காசு கையில் கொடுக்க மாட்டேன், மண்டையில் தட்டி. அது அந்த அக்கா சொன்னது. சீமாப்பாவை மண்டையில் தட்டி வாங்கிட்டு போய் நான் பாட்டுக்கு இது பண்ணேன் அப்படின்ட்டு. நம்மளுக்கு அப்படி பழக்கம் இல்லை. என்னத்தையே வாங்க குழப்பம். ஆனால் மாதிரி இல்லைங்க சீமாப்பாப்பா. ரொம்ப வெடுக்குன்னு பேசுகிறாரு. மூஞ்சில் அடிச்சாப்புல பேசுகிறாரு. என்னண்டே தெரியல. ஒருவேளை கேமரா அது எடுக்கிறது பிடிக்காம இருக்குமோ மக்களே. நான் அப்படி என்ன செய்கிறேன், இதையும் போட்டு என்னத்தையும் பேசி என்னத்தையும் மக்கட்ட நல்லவர் தானே வாங்குவேன். யாரும் என்னை திட்டக்கிட்ட கிடையாது. என்ன நினைக்கிறாண்டே தெரியல. மனசில் நினைக்கிறத சொன்னாதான் தெரியும். இதை தான் செய்யாதம்மா, இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கலாமா, அப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கலாமான்ட்டு எதையாவது சொன்னால் தானே மனுஷனுக்கு தெரியும். மனசுலையே வச்சுக்கிட்டு அப்படியே நம்மளை கொத்துனா நல்லாவா இருக்குது. மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. சில சமயம் அழுகுதுருவேன். அழுகையா வந்துடும். ஏன் சீமாப்பா அப்படி பேசுகிறாங்க. எங்கம்மா அடிப்போடி வேலையை தவளை ஒன்னே விட கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கொடுத்துறவங்க எம்பிட்டோ பொம்பளையே. அது என்ன உடம்பு முடியலை, அதனால் ஒழுங்காக பேசுறதுக்கு முடியாமல் அது என்ன என்கிட்ட வந்து போடியான்ட்டு உடம்பு முடியாதுன்ட்டு வந்து போன கணிக்க தெரியாதுன்ற மாதிரி அவர் நினச்சி சொல்லும். அப்படின்னு எங்கள் அம்மா சப்பாடு பண்ணிட்டாங்க. அது சொல்கிறத பார்த்துட்டு சரி அப்படித்தான் இருக்குமோன்ட்டு ஓடிடுவேன். ஏதோ வாங்க வரைக்கும் வாழுவோம். என்ன மக்களே, மக பூரி இருக்குது. என்ன சமைச்சு தரேன் உடம்புக்கு முடியலன்றையில என்ன உங்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைக்கிறது கேட்டேன். இதை தான் சமைச்சு கொடுமாண்டா நம்ம சந்தோஷமாக சமைக்கலாம். நம்ம சமைக்கிற சமையலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சு சாப்பிட்டாங்கண்டா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இதை செஞ்சு வைக்கிறியாம்மா, நான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இதை செய்கிறியாம்மா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான்லாம் வேலை பார்த்துட்டு வந்தால் கூட புருஷன் கேட்டால் அப்படி ஒரு சந்தோஷத்தில் சமைப்பேத்தே. பேச்சுக்காக பேசுகிறேன்னு நினைக்காது, நெசமாவே இப்படித்தான் சொல்லுவார். ஏம்மா இன்னைக்கு இந்த இதை சப்பாத்தி விட்டுக்கிறியா, இந்த குருமா வை, தக்காளி சட்னி வை அப்படின்னு சொல்லுவார். இப்போ வெடுக்குன்றாரு. சரி அவர் வெடுக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்க்குறாரு, முறைக்கிறார். உண்மையை தானேப்பா சொல்கிறேன். பேச முடியாது, காய்ச்ச, அதனால அப்படி பேசுவேன். சரி வாங்க, குடும்பம்டா வீட்டுக்கு வீடு வாசப்படுற மாதிரி குடும்பம்டா எல்லா வீட்லேயும் இருக்கும். என்ன எல்லா டைமும் சந்தோஷமாகவே இருந்தாலும் நல்லா தெரியாது. எது எப்படி பண்ணாலும் சீமாப்பா நல்லா பேசினா நல்லா இருக்கும். ஏப்பா சீமாப்பா, ஏங்க எதுக்கு வெடுக்குன்னு பேசுறீங்க? இல்லை வெடுக்குன்னு பேசாமல் எனக்கு இப்படி செய்யுது எனக்கு சொல்கிறது விருப்பம் இல்லை அப்படி எதாவது சொல்லலாம்ல? ஆ சரி விடுங்க, பேச முடியல. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி தேப்பாரு விடுங்க. எதுக்கு அவர் போட்டு நொம்பளப்பட்டு நம்ம பேசுங்க. என் வீட்டில் நான் மட்டும்தான் தப்பிச்சேன் காய்ச்சல் இல்லாமல். அப்புறம் எல்லாருக்கும் காய்ச்சல் போய் கிடக்காது. எனக்கு கை வலியோடு விட்டுருச்சு கடவுள். என்கிட்ட கிட்ட நெருங்கலை. வேணா வட்ட இந்த பயமாகட்ட காய்ச்சல் வேணான்னு ஓடிச்சு. உங்களுக்கும் பூரியை சாப்பிட்றீங்களா இல்லை வேற உங்களுக்கு செய்யவா? தக்காளி சட்னியா? உங்களுக்கு சப்பாத்தி அப்படி சொல்லிடுங்க. காய்ச்ச முடியாததோட எண்ணெயில் ஓடுற பண்ணுறதை சாப்பிட்டா ரொம்ப இதாகும்ல. இதுக்குத்தான் கேட்டேன். இப்படி சொல்லிட்டேன்னா வேலை முடிச்சு. நான் என்ன செய்வேன், நான் பாட்டுக்கு தேய்ச்சி நான் பாட்டுக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஏமா 2 சப்பாத்தி ஓடலையாண்டா அப்போ நம்மளுக்கு கடுப்பு வரும். நான் தான் விழுந்து கேட்டேன்ல, ஒன்றுமே பேசாமல் இருந்து விட்டு ஏமா செய்யுமான்னு சொல்லிவிட்டு அப்புறம் 2 சப்பாத்தி உள்ளேன்னு கேட்கல மண்டை டென்ஷன் ஆயிடும். என்னங்க எப்படியாப்பட்ட பொம்பளைக்கு. அப்புறம் டென்ஷன் ஆனவொன்னு என்ன செய்யறது, இப்போலாம் ரொம்ப வாய் பேசுறது. முதல்ல அந்த அளவுக்கு பேச மாட்டேன், இப்போ ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு கிளம்பிடுறேன். ஒரு வேலை அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்லைனுக்கு வந்தாலும் வாய் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ. எப்பா அப்படி நினைக்கிறீங்களா சிமா? சிமாய்
சிம்மப்பா பேச முடியாது, சளி பிடிச்சிருக்கு, நெஞ்சு வலிக்குது. சளி பிடிச்சிருக்கா நெஞ்சு வலிக்குதான். சரி விடுங்க. கும்பிட்டு சொன்னதுக்கப்புறம் அவர் போய் டெஸ்ட்டாக பண்ணக்கூடாது. வாங்க நம்ம பூரி சுடுவோம். என்ன மக்களே, நண்டு பூரி கேட்டுருக்கு. பூரி சுட்டு கொடுப்போம். பூரி பொங்கல் சேர்த்து கொடுப்போம். என்னத்தையோ வாங்க. வாங்க, இதுக்கு பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு சமோசாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் அப்படியே தாளித்து விட்டுக்கிட்டு இதை தாளித்து விட்டுக்கிட்டு அது என்னது குருமாவை தாளித்து விட்டுக்கிட்டு அப்படியே சமோசாவை தூக்கிட்டு குளிச்சுட்டு ஓட வேண்டியதேன் கடைக்கு. என்ன தாளிப்போமா? வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட போகிறேன். எதுக்கு? குருமாவுக்கு. குருமா எப்படி இது பூரி குருமா எப்படி இருக்கிறேன்னு பார்ப்போம். ஓடியா கவுண்ட் விடுறேன் பாருங்கள். நானே அதை கேமரா எடுத்துக்கிறேன். பூரா இருக்கும் காய்ச்சண்டா யார் இருப்பா? தக்காளி வெங்காயம் அப்படியே பெரிய சீரகம் இதுகளை போட்டு அப்படியே வதக்க வேண்டியது. அதுக்கு இடையில நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துருவோம். சப்பாத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் எல்லா வேலையும் தான் பார்க்கணும். வடையும் போடணும், சமோசாவும் போடணும். வீட்டில் இப்போ பிடிச்ச பிள்ளைகளுக்கு தேட வேண்டியதை தேடி கொடுக்கணும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா ஓடணும். இந்த வாரி இது வதங்கிற சவுண்டில் ஒன்றும் கேட்காது. என்னடா பூரி ரெடியாக இருந்து ஒரு நிமிஷம் இருந்த அப்பாவுக்கு சப்பாத்தி கொடுக்குறேன். ஆளுக்கு ஒன்று கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது? இதில் கடைக்கு வேறு போகணும். மணி ஆகி போச்சு. சமோசாவை தேய்ச்சி அது வேறு ரெடியில் இருக்குது. அதை தூக்கிட்டு போகணும். மழை வேறு வந்துடுது. மழை அது வேலையை அது காத்துது. மழையில் இடியில் மடியிலையும் இடி இடிக்கையெல்லாம் பயந்து கிடக்க வச்சுங்க. அர்ச்சனா காப்பாற்ற அர்ச்சனாண்டு அர்ச்சனை வேறு வைக்கணும்னு சொல்லிட்டு கடையை போட்டுக்கிட்டு ஓடியாரே மக்களை. திரும்ப ஒருத்தர் ஒன்று வேணும்னு அவசரம் இருக்கிறது 2 தான். அந்த 2ல் ஒரு பக்கம் குருமா ஆகுது, ஒரு பக்கம் சப்பாத்தி நடக்குது. நண்டுக்கு நான் தானே பூரி கேட்டேன். என் பூரி என்ன இன்னும் வரலன்னு நண்டு பதறுது. இங்கிட்டு உருளைக்கிழங்கு உரிக்கணும். ஸோ ஏன் கேட்குறீங்க? ராட்டினமா சுற்றுறேன் மக்களே. ராட்டினம் எப்படி சுற்றுது? ராட்டினத்துக்கு கூட ஆள் வந்து உட்காரலேன்னா செத்த நிப்பாட்டி வைப்பாரு. நம்மளுக்கு அப்படியும் இல்லை. எல்லாரும் நினச்சி கிடைக்கீங்க. ஆத்தா இருக்குது, உனக்கு ஆத்தா உதவி வேண்டிட்டு ஆத்தா பவன் சமையல் வேலையே பார்க்க தெரியாதுங்க. என்னத்தையே பாத்திரம் மடத்தை விளக்கி வைக்கும். அது வேலைக்கு போய்ட்டு வந்து அதுக்கு மயக்கமாக வருதுன்னு அது படுத்துரும்பாவும். அதை வேலையே ஏற மாட்டேன். ரொம்ப உள்ள ஊட்டியில் பார்த்துக்குறோம். வீடு வாசலை கூட்டி விடும், பாத்திரத்தை விளக்கி வைக்கும். என்னத்தையும் அந்த வேலையும் பார்க்குறேன்னா அதையும் நம்ம தான் பார்க்கணும். அது மாதிரி ஒன்று சப்பாத்தி வேணும்டுது, ஒன்று பூரி வேணும்டுது. நைட்டுக்கே பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்டா நம்ம வர லேட் ஆகுது. இப்போ மழை நேரமாக இருக்கவங்க என்ன விட்டு விட்டு கேட்குது? நல்லா கேட்குதா? என்னன்றது இல்லை. கேமராவுக்கு அப்பப்போ என்னமோ வருது. இந்த குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் குருமா. என்ன பொம்பளை என்ன வேலை பார்த்தாலும் நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு தானே போக வேண்டியதாக இருக்குது மக்களே. என்ன நான் சொல்கிறது? எம்பிட்டு வேலை எம்பிட்டு உழைச்சாலும் நம்ம வீட்டில் சமையல் வேலை நம்ம வேலை. அதுவும் நம்ம 4 விதமாக செஞ்சு கொடுத்துட்டு தான் போகணும். அது நம்ம கடமை. அதுக்காக ஒருத்தருக்கு சப்பாத்தி, ஒருத்தர் பூரி கேட்டி, ஒருத்தர் கொத்திட்டு கிடப்பா. நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். நீ என்ன அப்பாவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன ஃபஸ்ட்டு கேட்டாலும் நம்மளுக்கு என்ன கை எத்தனை இருக்குது? உடம்புல உழைக்கிறதுக்கு இங்கே வாங்க நான் பேசுகிறேன். ரொம்ப நேரம் குழம்பு பார்த்துட்டு இருக்காங்க. உடம்புல உழைக்கிறதுக்கு இது சக்தி இருக்குன்றதை விட தைரியம், இது தன்னம்பிக்கை, நம்பிக்கை இருக்குது. ஆனால் பார்த்துக்க ஊர் என்ன செய்யுது? உன் மனசு வந்து ஸ்ட்ராங் ஆகி நீ வேலை பார்க்குற ரைட்டு. என் பார்த்துகள் பூரா என்ன சொல்லுது? எங்களால் முடியலத்தா, நீ பண்ணுற வேலைக்கு நாங்கள் ஒத்துழைமை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்டா மிஷின் மாதிரி போய்கிட்டே இருப்பேன். உடனே கொஞ்ச நாளைக்கு நான் படுக்க போடுறேன் மருந்து டொங்கு பண்ணிடுறது அப்பப்போ கை வந்து. அது என்ன செய்யும்? மனசு அது வாட்டுக்கு உறுதியாக இருந்துட்டு அது வாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்குது. அப்படியா கையே? அது வேலை பார்க்கணும்ல. சமோசாவை தேய்ச்சிட்டு அப்புறம் மறுபடியும் சப்பாத்தியை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் குடிச்சிட்டு குடு வண்டியை தள்ளிக்கிட்டு ஓடியே போய் மலையில் போய் நின்று டம்முன்னு இடி இடிச்சா மனசு பதறும். தடி முருகா அர்ச்சனா காப்பாற்ற அர்ச்சனா, 4 உள்ளே இருக்கு அர்ச்சனா, என்னையே காப்பாற்ற அர்ச்சனா அப்படின்னு அந்த மலையில் நின்றுட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு அதில் ஓடியாவது ஒருத்தர் சொல்லுவாங்க சூடாக இருக்கா வடைன்னுவாங்க. அப்புறமா அடுப்பை வேகமாக பற்ற சூடாக கொடுத்தாரு இருக்கிட்டே. மனுஷன் பூமியில்
ஒரு சாதாரண ஒரு பாமரனை பிறந்தா அவன் மனுஷன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்பட்டு எப்படி எப்படி ஓடி பிழைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரிச்சா வயிற்றுக்கு பிழைக்கிறதுக்கு அப்படி பாடாது, கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அப்படி பாடாது. என்னத்தை சொல்ல சரி என்னமோ வாங்க. நம்ம புறப்படுத்துறது இந்த சென்மத்தை இந்த புறப்படுத்திருக்கோம். அடுத்த சென்மத்தில் என்ன புறப்படுத்த போகிறோமோ கடவுள் தெரிஞ்சு அப்படி ஓடிக்கிட்டு என்னத்தை தாக்கலாம் தாய்களா. சப்பாத்தியை சுட்டு வச்சுட்டு போயிட்டா லேட் ஆகுது நைட்டுக்கு வர்றதுக்கு. அது வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நண்டு நான் பூரி கேட்டேனே, எனக்கு பூரி எத்தனை முதல் சொல்லுங்க எப்போ தட்டி விட்டுறது கேமரா. எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, உடம்பு இல்லைந்து. நான் மட்டும்தான் உலாத்திட்டு கிடைக்கேன். எனக்கு என்ன முடியாமல் கொடுத்துடல. மழையை நனைஞ்சிட்டு இருந்தா நனைஞ்சு கை காலெலாம் நோவும் அப்படி வலிக்க ஆரம்பிச்சு. நைட்லையும் தூக்கம் வரும். இங்கிட்டு விளக்கிறவங்களுக்கு நைட்டில் கிருகிருக்கு தூக்கம் வர வேணா வரதில்லை. என்னது அது ஒரு வியாதி, என்னென்னமோ பல வியாதி தொட்டு. சரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்படித்தான் நான் குருமா வைப்பேன். இந்த குருமா வெங்காயம் தக்காளி என்னென்னத்தை போட்டேன், வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கடை மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை ஊற்றிட வேண்டியது. கடலை மாவு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும், நல்ல மாவா. கடையில் வாங்குகிற மாவுலாம் இருக்காது, நல்ல கடலை மாவாக இருக்கும். ஏண்டு எழுங்க வடைக்கு போட முடியாது, அதுக்காக வச்சுருக்கோம். எப்போவுமே கடலை மாவை கரைச்சி ஊற்றுனோம்டா அப்படியே கட்டி ஆயிடும். கடையில் வைக்கிற குருமா மாதிரி ஆயிடுச்சா. உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கோம். ஏன் பிசாந்த இந்த சூடு கரண்டி எடுப்பு இது பண்ணா போதுமா? அந்த கட்டி இந்த திக்னஸ்ஸு இதுக்கு மேலே கடலை மாவு ரொம்ப போடக்கூடாது. ஐயோ சர்மா ஓடியாடு இந்த சூடு கரண்டி எடுத்தீண்டா நல்லா இருக்கும். ரிசல்ட்டு கழுத பொழப்பில் ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சு. ஆனால் மயக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுனால மயக்கம் வருதா இல்லை எதுவும் டேஞ்சர் கண்டு ஒரு டாக்டர் ஒரு தடவை செக்அப் பண்ணிடுது. இந்த காடை மட்டுமே நம்பி வளர்ந்தோம்னா எதையாவது ஆயிரம் வேறு பயமாக இருக்கு. ஏன் கழுது மயக்கம் இருக்கு, வேலை பார்க்கறது நிறையா இருக்கு. மற்ற என்னத்தை சொல்ல முருகா. அப்படி வருது என்ன பண்ண சொல்றீங்க? ஓட்டமும் பெருநடையுமாவே இருக்கிய வாழ்க்கை. அடுத்த சமயத்தை எப்படி வாழ்க்கை வர்றதோ தெரியும். என்னத்தையே வாங்க உடல்நலத்துக்கு சோத்தை கொடுத்துச்சுன்னா கடவுள் உழைச்சி குழப்போம் அப்படின்னு ஓடிக்கிட்டு தரேன். இந்தா குருமா ரெடி ஆயிடுச்சு. போதும்ல, இப்படி திக்னஸ் போதும். ரொம்ப திக்னஸ்ஸாக இருந்துச்சுடா. ரொம்ப கட்டியாக கடலை மாவு போடக்கூடாது, உடலுக்கு கெடுது. நல்ல கடலை மாவு கடலை பருப்பு வாங்கி அரைச்சி வச்சுக்கிறது. கடலை பருப்பு வாங்கி அரைச்சி வச்சுக்கிறது. சப்பாத்தி நான் இப்போ சீமாப்பா கேட்ட சப்பாத்தி அப்படி உப்புது வருது. சப்பாத்தி அப்படி உப்பு இருக்க குழம்பு. இது வாழைக்காயை சீவடி அதுவே ஒட்டிக்கிடுச்சத்து. வெள்ளை கலச்சாலும் வேஸ்ட்டாக போச்சு. இப்படித்தான் துணிமணியிலையும் இப்படித்தான் வெட்டி வைக்கிறேன். சேலை சட்டையிலையும் அப்படித்தான் வாழைக்காய் சீவிரண்டு இந்த கெட்டிக்கிட்டாவில் அதை வாங்கத்தான் செய்கிறது கெட்டுறது. ஊருக்கு எண்ணெய் காயுது கருப்பாக இருக்குது. கண்ணெலாம் கேட்கக்கூடாது, சட்டி கருப்பாக இருக்குது. அதனால அதுவும் இருக்கும் அப்படி கருப்பாக. எண்ணெய் புது எண்ணெய் அப்பா மயக்கமாக வருதுடா. அது வேறு ஒரு கடை இதுக்கு பார்த்தீங்களா எப்படி பூரி சப்பாத்தி உப்பு துண்டு அப்படி வரும். சமையல்லாம் நல்லா சமைப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்லத்தே மாட்டாங்க. நானாக கேட்பேன். ஓயாமல் உங்கள்கிட்ட கேட்குறேன் பாருங்க. அதே மாதிரி கேட்பேன். ஏங்க நல்லா இருக்கா கேட்டாச்சும் பாராட்டுங்கிற பெடணும்னு நினைப்பேன். என்னன்னு தெரியாது எனக்கு. அப்படித்தான் ஒரு பணம் என்னண்டா வாங்க நம்ம இருக்கிற குணத்தில் இருப்போம். எம்பிட்டு பேருக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு பிடிக்குதுல்ல. எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜெயிச்சாச்சா சிம்மாப்பா? ஜெயிச்சிட்டாப்லையா? என்னன்னு தெரியலையே. யாருதான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்கல்ல. இத்தனை வருஷமாக நடந்த தேர்தலுக்கு இப்போ ஒரு வித்தியாசமாக யார் முதலமைச்சர்னு கண்டுபிடிக்கவே இத்தனை ஆயிடுச்சு. அப்படியே மெதுவாக சொல்லுங்க. யாராக இருந்தால் என்ன, நம்மளுக்கு நல்லது செஞ்சால் நல்ல தலைவராக இருந்தால் சரிதான். எந்த தலைவர் வந்தாங்க, புது தலைவராக இருந்தாலும் பழைய தலைவராக இருந்தாங்க, மக்களுக்கு நல்ல மனப்பான்மையோடு நல்லது செய்ய நினைக்கிற எல்லாருமே நம்மளை வரவேற்க வேண்டியது. என்ன மக்களே, அரசியல் பேசக்கூடாது. என் மக்களோடு எதுக்கிறாங்க, என் சகோதர சகோதரியோடு அரசியல் வேணாம் பண்ணுறது. ஆமாம், ஒருத்தருக்கு ஒரு கட்சியை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒரு கட்சியை பிடிக்கும், ஒருத்தர் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. எனக்கு என்ன நீங்கள் சொல்கிறது ரைட்டேன். பூரி சொல்கிறத பார்ப்போம் வாங்க.
எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படியே பூரி நண்டு கட்ட பூரி எடுத்து போடுங்க. ஒரு சப்பாத்தி பொங்குது. கரண்டி குருமா பண்ணுறதோட வைக்கணும். அது குறைப்போம். இதில் பார்த்தா அங்கிட்டு காய்ச்சி இருக்கு, அதில் பார்த்தா அங்கிட்டு. சரி போதும், சப்பாத்தி எடுப்பாட்டி நான் பூரி வைக்கிறேன். பூரி உப்புலைன்னு நினைக்காது, ரொம்ப உப்பு இருந்துச்சுட்டா எண்ணெய் நிறையா ஊற்றணும். அதுக்காக நான் ஒரு ஓட்டையை போட்டு விட்ருவேன். தேக்கையிலேயே ஒரு ஓட்டையை போட்டு விட்ருவேன். தேக்கையிலேயே ஒரு ஓட்டையை போட்டுவிட்டா ரொம்ப உப்பாது. உப்புலைன்றாலும் நல்லா வெந்திருக்கும். அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஆத்தாடி சீமா எனக்கு மயக்கமாக வருது சீமா, என்னன்றே தெரியலை. அட கடவுளே, ஒன்றுமே இல்லை, காடுலாம் வந்துருச்சு. ஆனால் மயக்கம் ஏன் வருது? டாக்டரை பார்த்துருந்தேன் சீமா. சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு நம்பளமாக இருக்கும் இருக்கு. மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சுமாப்பா. தேக்கையிலேயே ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருது. உப்புறது அப்படி எடுத்துரும். நைட்டு சாப்பாடை எத்தனை மணிக்கு சமைச்சிட்டு கிடக்கின்றீங்க? 5 மணிக்கு சமைச்சிட்டு கிடக்கேன். மயக்கம் வருது மக்களே, முடியலை. ஒரு மாதிரி மயக்கமாக கிருகிருந்து வருது. ரொம்ப நேரம் கேமராவை ஆன் பண்ணி என்னால் பேச முடியல. சத்தியமாக மயக்கம் வருது. ஏதோ பார்த்துட்டு லைக்கை போடுங்க. என்னத்தே பேசுனதுக்கு என்னத்தே. அதோட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா புரிய சொல்லிட்டுமா. எனக்கு என்னென்ன வருது ஆத்தே ஆத்தே என்னப்பா ஏப்பா என்னப்பா என்னோட வருது. அந்த கலராக கொடுங்கப்பா. எப்படியோ பூரியை ரெடி பண்ணி வச்சுங்க. அவங்களுக்கு எடுத்து வச்சுப்புட்டு நான் சமசாப்பா தட்டை தூக்கிக்கிட்டு நான் கிளம்புறேன். பூரி எடுத்து உங்களுக்கு சப்பாத்தி வைக்கப்பா. நண்டுக்கு பூரி அடிச்சு, நண்டுக்கு ஒரு பூரி போதுமா மனசு? 2 வைக்கட்டுமா பூரி? இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டால் குருமா. சீமாப்பாவுக்கு வந்து சப்பாத்தி, அது தட்டில் விழுந்துருச்சு சப்பாத்தி. அந்த சப்பாத்திக்கு அதே குருமா தான். எனக்கு தனித்தனியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. மணி ஆகிடுச்சு போயிடுச்சு மக்களே. நான் போகணும்ல வேலைக்கு. மணி இது வந்துடும், மழை வந்துடுது, மழைக்காடு. இதே எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நைட்டு சமையல். பார்த்துட்டு லைக்கை போடுங்கடா. நான் சாப்பாடுகளை கொடுக்குறேன். நண்டுக்கு முதல்ல எடுத்து கொடுக்குறேன். இல்லாட்டா நண்டு நான் தானே ஃபஸ்ட்டு கேட்டேன். அது வந்து தகருதலம் பண்ணோம். எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க. பூராருக்கும் காய்ச்ச மக்கள். இந்தடா சப்பரப்பட்டு ஏப்பா அவங்க கூட ஏப்பா உங்களுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் மக்களே. அத்தா லைக் போடுங்கடா. நான் வேலையை பார்த்துட்டு வேர்த்து போச்சு. நான் வேலையில் போகிறேன். என்னடா லைக் போடுங்க. எனக்கு நல்ல மக்கள் நல்லா இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கும் கடவுள் வழிபடட்டும். நம்ம வியாபாரத்துக்கு போகிறேன். வியாபாரத்தில் நல்ல வியாபாரமாகணும், நல்லபடியாக இருக்கணும்ட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா?